ஆண்டவர் நல்லவர். ஆமென். I mean, we have a good church camp, right? Fellowship and stuff. More than anything, ஆண்டோடைய வல்லமை தேவன் அந்த இடத்துல கிரியை செய்தார். ஆமென், ஆமென். கண்டிப்பாக அநேக பேர் தொடப்பட்டிருப்பீர்கள். வராதவர்கள் கவலைப்படாதீர்கள். Next year we will have a conference and the following year we will have a church camp, right? அதனால பயப்பட, everything is happening for us. ஆமென். இந்த மாலை வேளையில கூட one thing, ஒரு காரியங்கள் ஆண்டவர் என்னோடு ஒரு தகிங்னா ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு உணர்த்தத மாற்றம் இல்லை. பாருங்கள், நாம் ஒரு எழுப்புதலோட சீசனில் இருக்கிறோம். பக்கத்தில் எழுப்புதல் சீசனில் இருக்கிறோம். இந்த எழுப்புதலோட சீசனில் இருக்கிற வேளையில் பிரியமானவர்களே, more than ஆண்டவர் செய்கிற காரியத்துக்கு மேலாக ஆண்டவர் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் ஆண்டவர் செய்கிற காரியத்துக்கு மேலாக ஆண்டவர் ரொம்ப முக்கியம். More than the things that we are experiencing, right? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்னா ஆண்டோட சுகம், ஆண்டோட வல்லமை, ஆண்டோட நம்மளுக்கு செய்த காரியங்களுக்கு மேலே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஆனால் இதுக்கு மேலாக ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லை, அது யாரு செய்கிறார்? ஆண்டவர் செய்கிறார்ல, அவரை அறிந்து கொள்வது நம்ம ரொம்ப முக்கியமான நோக்கமாக இருக்கணும். Right? More than the experience, more than the supernatural works of the Lord, we need to get to know the Lord. சொல்லுங்க, ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அதான் சொல்ல, ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அதனால தான் நீங்கள் பாருங்க, வேதத்தில் ரெண்டு விதமான ஜனங்கள் இருந்தார்கள், ரெண்டு விதமான ஆட்கள். Right? இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், இந்த Old Testament, there's two kind of people. Number one, Moses. சொல்லுங்க, மோசஸ். அடுத்தது the children of Israel, right? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று மோசஸ், right? மோசஸ் தான் இந்த என்னது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னது போல இந்த வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? கூட்டிட்டு போறதுக்கு இந்த மோசேயை பயன்படுத்தினார். ஆமென், ஆமென். ஆனால் இந்த ரெண்டு விதமான இந்த ஆட்கள் ஆண்டவரை ரெண்டு விதமாக ருசித்து பார்த்தார்கள், right? Both of them experienced the Lord in different ways. புரியுது நான் சொல்றது? ஆண்டவரை வித்தியாசமாக அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார்கள், ரைட்? பாருங்க, நாம் ஒரு ஆழத்துக்குள்ளாக போகணும். சொல்லுங்க, we need to get deeper. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, we need to get deeper. ஒரு ஷேலோவான கிறிஸ்துவலா நம்ம இருக்கிறது நம்ம போதும். பாருங்கள், பிரச்சனை இருக்கும் போது நம்ம இன்னும் ஷேலோனா தெரியுங்களா, மேலாட்டம் ஒரு கிறிஸ்துவலா இருந்தோம்னா பிரச்சனைகளில் வரும்போது நம்ம விழுந்து போடுறோம். புரியுதுங்களா? ஆனால் இன்னும் ஆழமாக போகும்போது ஆண்டவர் எப்படி செய்கிறாரு, ஆண்டோடைய கிரிகள் என்ன என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமென். When we go deeper, you will definitely know how God did it. What is the modus operandi of God? SOP என்னது நீங்க அறிந்து கொள்வீர்கள். ஆமென். பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கிற ஒரு வசனத்தை சங்கீதம் 103, Psalms 103 verse 7. Psalms 103 verse 7. சர்ச் கேம்ப் போயிட்டு எல்லாம் தடி என்ன மாதிரி இருக்காங்க. சரி, உங்கள் மாதிரி சொல்லுங்க. ஏன்னா 8 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க, 12 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க, 6 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க, அது 10லன்னு 500 வெள்ளிக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. சரி சரி, படிங்க சங்கீதம் 103ஆம் அதிகாரம் மேல் கவனமா பாருங்க. Psalms 103 verse 7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். He made known his way. சொல்லுங்க, வழிகள். சொல்லுங்க, வழிகள். ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை செய்கிறாரு? இன்கிரீடியன்ஸ். சொல்லுங்க, இன்கிரீடியன்ஸ். ஒரு சமைக்கிறதுக்கு பொருட்கள், அதோட பக்குவம். சொல்லுங்க, பக்குவம். புரியுதுங்களா? இந்த சமையல் இவங்ககிட்ட ருசியாக இருக்குன்னா அதுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ஸ் மாட்டல, அது செய்கிறதுக்கான ஒரு லங்கா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ரைட்? ஆனால் பாருங்க, and his act to the children of Israel. ஆனால் அவருடைய என்னது கிரியைகள். சொல்லுங்க, கிரியைகள். வெறும் இதை மட்டும்தான் பார்க்குறேன். ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சார், ஆண்டவர் அற்புதங்களை ருசிக்கிறதுக்கு ஒரு ஆள். ஆனால் ஆண்டவர் எப்படி அற்புதங்கள் செய்தார் என்ற ஒரு ஆள். புரியுதுங்களா இல்லைங்களா? ரெண்டு விதமான ஜனங்கள். சொல்லுங்க, ரெண்டு விதமான ஜனங்கள். இந்த மாலை வெள்ளுக்குள்ள நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீர்கள்? If you are in the category of seeing the act of the Lord
you need to move in the category of seeing what? The ways of the Lord. சொல்லுங்க ways of the Lord. சொல்லுங்க ways of the Lord. ஆண்டவரோட இன்னும் ஆழத்துக்கு நீங்க போக வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை செய்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ரைட்? நான் ஜெபம் பண்ணேன், ஒரு காரியமும் நடக்கல, தெரியல ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா இல்லையா. இதான் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு காரியம் நடக்க நம்ம சோர்ந்து போகும். ஆனால் என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும் காரியம் நடக்குதோ நடக்கலையோ நீங்கள் உறுதியா இருக்கிறதுக்கு ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஆண்டவர் எப்படி செய்வார் உங்களுக்கு அறியும். புரியுதுங்களா நான் சொல்றது? ரைட்? இந்த மாலைவெளி கூட நீங்க எந்த கட்டத்துக்கு போகணும் தெரியுங்களா, ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி செய்கிறார் என்று அந்த ஆழத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னா ஒரு எழுப்புதலோட ஒரு சீசன்ல இருக்கிறோம். சொல்லுங்க எழுப்புதலோட சீசன்ல இருக்கு. Come on, we are in the season of revival. The first thing, revival need to take place in our life. சொல்லுங்க என்னோட வாழ்க்கையில. சொல்லுங்களேன், சொல்லுங்க சத்தமா, என்னோட வாழ்க்கையில எழுப்புதல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எழுப்புதல் அது கண்டிப்பாக வெளியே என்ன செய்வா, பப்ளிக்காக மாறும். ஹல்லேலூயா. Without a personal revival, you cannot have a public revival, people of God. And this evening, you need a personal revival. Personal revival. இன்னும் ஆண்டவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாற்றம் நம்ம இருக்காதபடிக்கு ஆண்டவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, மோசஸ்க்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க ரெண்டு வித்தியாசம். மோசஸ் see the Lord face to face. சொல்லுங்க face to face. முகமுகமாக ஆண்டவரை என்ன செஞ்சானா, ஆண்டவரோட பேசினான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த அற்புத மாற்றம் பார்த்தார்கள். புரியுதுங்களா சொல்றது? ஆண்டவர் இந்த மாலைவெளி கூட இந்த எழுப்புதலை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆண்டவர் எப்படி காரியத்தை செய்கிறார் என்று அதை தெரிந்து கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Hallelujah. God is calling you into a deeper revelation of Him this evening, people of God. You and I need to go deeper. Go deeper. Come on. ஒரு எழுப்பு உண்டாக வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, நீங்கள் தான் முன்னாக வர வேண்டும். ஆமென். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற 4ஆம் அதிகாரம் வசனம் 7-8 பார்க்கிறோம். அங்க சொல்லுகிறது, draw near to me. சொல்லுங்க draw near to me and I will draw near to you. என்னிடத்தில் சேரு, நான் உங்களோடு சேருவேன். அப்படி என்றால் பாருங்க, ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்தில் இருக்கிறார். அவர் எல்லா அற்புதங்களும், அவர் அந்த அந்த மகிமை எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தான் என்ன செய்யணும், முதல் அடியை எடுத்து போக வேண்டும். பக்கத்தில் நாம் தான். Come on. You need a thirst and hunger for the Lord. Without thirst and hunger for the Lord, you cannot see what God can give to you. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற பெரிதான காரியத்தை, அது மட்டுமல்ல ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கையாக கொடுக்கிற காரியத்தை நீங்கள் தான் போய் என்ன செய்யணுமா, எடுக்க வேண்டும். Hallelujah. You need to draw, because draw near to the Lord. திரும்பி பாருங்க, you need to draw near to the Lord. பிரியமானவர்களே, இந்த எழுப்புதல் சீசன்ல நீங்க ஒரு 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 தாகத்தோடு இருக்கணும். பர்சனல் தாகத்தோடு இருக்கணும். ரைட்? ஆண்டவர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக, நாட் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் கிறிஸ்டியன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாற்றம் நம்ம வாழாதபடிக்கு ஒரு தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் இந்த காலைவேளை, இந்த மாலைவேளை உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம் ஆன். பிரியமானவர்களே, சொல்றது புரியுங்களா? Right? You need to dive into deeper to see the revival that's going to happen in your personal life first. Without having a personal revival, you cannot have a public revival. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6ல பார்க்கறோமா, அங்க சொல்லுகிறது, ஆண்டவர் ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். Jesus speaking about prayer. He said, go into your room, shut the door and pray to your Father who is in secret. And the Father who sees in your secret, what? He will reward you openly. பாருங்க, ரெண்டு காரியங்கள் அவங்க சொல்லுது. நீ என்ன செய்ய, நீயோ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணுமா, உன் அறைக்குள், சொல்லுங்க உன் அறைக்குள், உன் அறைக்குள் போய் என்ன செய்ய, கதவை பூட்டி, சொல்லுங்க கதவை பூட்டி, அந்த ரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதா, அப்படியே ரகசியமான இருக்கிற இடத்துல பிதா தேடுங்க. அப்பொழுது ரகசியமான இருக்கிற பிதா என்ன செய்வாரா, வெளியரங்கமாய், சொல்லுங்க வெளியரங்கமாய்,
பாருங்க, ரகசியம் இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட அந்த எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார். Come on. The personal revival happen in your secret place, people of God, between you and the Lord. சொல்லுங்க, you and the Lord. ஆண்டவர் இந்த மாலை வேளை கூட உங்களை அவரோடு தனிமையில பார்க்கிறதுக்கு, அந்த தனிப்பட்ட எழுப்புதல் உங்க வாழ்க்கையில் நடப்பதுக்கு நீங்கள் ஆண்டவரை தனிமையாக சந்திக்க வேண்டும். Come on. Without having personal relationship with the Lord, you cannot have a personal revival. Amen. அதமா சொல்லுங்க, amen. Come on. Right? எழுப்புதல் என்றால் என்னது? What is revival looks like? எடுத்து படிப்போம் ஒரு வசனத்தை பாருங்க. இந்த மத்திய 6:6 நான் சொன்னேன், இந்த தனிப்பட்ட வாழ்க்கையின் இந்த ரிவைவல் வந்து அங்கே போட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், he will reward you openly. சொல்லுங்க, openly. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டோடு காணப்படுகிற அந்த வாழ்க்கையில் அந்த எழுப்புதல் வரும்போது என்ன தெரியுங்க செய்ய? ஆண்டவர் எங்க பலன் அளிப்பாரு? ஓப்பன். சொல்லுங்க, ஓப்பன். the public reward. hallelujah. எடுத்து படிங்க Ezekiel 37. Ezekiel 37. இதுதான் ரிவைவல், இதுதான் எழுப்புதல். Ezekiel 37 நீங்க எல்லாம் எடுத்து வச்சு புக் மார்க் பண்ணிக்கோங்க. அங்க Ezekiel கிட்ட ஆண்டவர் ஒரு இஸ் a prophet. இந்த ப்ராஃபட்டோட ஆண்டவர் பேசுகிறது மாற்றமில்ல, ஒரு எலும்பு நிறைந்த ஒரு வேலி. தமிழ்ல என்ன சொல்லுவார்கள்? அது உலர்ந்த எலும்புகளோட வேலியா? தமிழ்ல யாரும் இல்லையா? அங்க என்ன வசனம் என்ன போட்டிருக்குது? வேலி ஆஃப் a dry bone. என்ன பள்ளத்தாக்கு? அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. Ezekiel 37. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. பக்கம் சொல்லுங்க, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. யாருமே எலும்பு தோலுமா இல்லை. ஐ திங்க் ஒன்லி ஜெரமி. ஐ திங்க் ஸோ. இங்கே இறைச்சி உள்ள பள்ளத்தாக்கு தான் இருக்குது. சரி, டேப்ரா பாருங்க. ஆண்டவர் இசைக்கிளை ஒரு எலும்புனா செத்து போன ஆமி, எல்லாம் காஞ்சி போய் எலும்பு கூடாக இருக்கிற ஒரு வேலைக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இசைக்கிளை என்ன செய்கிறாரு? கடந்து போக சொல்கிறாரு. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இசைக்கிள் கிட்ட. ரைட், இந்த எலும்புகள்லாம் உயிரடை செய்யுமா? கேன் these dry bones come to life? இசைக்கிள் சொன்ன பதில் வந்து, ஆண்டவரே எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அப்ப இசைக்கிள் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எலும்பை பார்த்து நீ என்ன செய்ய? prophesy. சொல்லுங்க, prophesy. தீர்க்க தரிசனமாக நீ கூறு, ஆண்டோடைய வார்த்தை நீ சொல்லு என்று சொல்லும் போது அது என்ன நடக்குதா? அதே போல இந்த இசைக்கிள் என்ன செய்கிறார்னா 2 தடவை ப்ரொஃபஸர் பண்ண. ஒன்று வந்து அவர் ப்ரொஃபஸர் பண்ணும்போது இந்த எலும்புகள் என்ன செய்யுதா? ரெட்டலிங். சொல்லுங்க, ரெட்டலிங். அப்படின்னா அந்த எலும்புலாம் ஒன்றா கூடுது. சொல்லுங்க, ஒன்றா கூடுது. ஒன்றா கூடி எலும்பு கூட எலும்பி அதுக்குள்ள சதைகோ அடுத்தது என்ன ஸ்கீன் எல்லாம் வந்து ஒரு பொணமாக தான் காணப்படுகிறது. ரைட், ரெண்டாவது ப்ரொஃபஸை பண்ணும்போது அங்க என்ன வருகிறது? ஆண்டவர் திருப்பி ப்ரொஃபஸை பண்ண சொல்கிறாரு. ரைட், ப்ரொஃபஸை that the breath of life will come over them. ஒரு ஜீவ சுவாசம் வரட்டும் என்று ப்ரொஃபஸை பண்ண சொல்லும் போது அந்த உலர்ந்த எலும்புகள் அது இறைச்சலாம் வந்து ஒரு பொணமா இருக்கிறவல்ல, ஆண்டோட சுவாசம் வரும்போது அது ஒரு பெரிய ஆமி. சொல்லுங்க, பெரிய ஆமி. பெரிய ஆமி. ஒரு செத்து போனது ஒரு உயிராக வந்தது. சொல்லுங்க, செத்து போனது உயிராக வந்தது. இந்த மாலைவெளி கூட எழுப்புதல் இப்படி தான் காணப்படும். ஆமென். எது எதெல்லாம் நம்பிக்கை இல்லையோ பிரியமானே, எது எதெல்லாம் நீங்கள் மறந்த வண்ணமா போயிருக்கீங்களோ, எது எதெல்லாம் ஒரு உயிர் இல்லையோ, ஆண்டவர் உயிரடை செய்கிறதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரியமானே, இந்த மாலைவெளி கூட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த எழுப்புதலை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எது எதெல்லாம் உங்க நம்பிக்கைகள் இழந்த வண்ணமா இருக்குதோ அந்த நம்பிக்கைகளை ஆண்டவர் புதுப்பிக்க பண்ணுவார். எது எதெல்லாம் ஒரு ஜீவனில் பிரியமானே, ஆண்டவர் ஒரு ஜீவனை உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருவார். அதுதான் எழுப்புதல். பக்கத்துல சொல்லுங்க, எழுப்புதல். come on. இந்த எழுப்புதல் சீசன்ல காணப்படுறோம். இந்த எழுப்புதல் என்பது ஆண்டவர் கிரியைகள் செய்வார். பக்கத்துல ஆண்டவர் கிரியைகள் செய்வார். You don't need to work, but the Lord will work for you. ஆமென். இது ஆண்டவருடைய கிரியைகள். சொல்லுங்க, ஆண்டவருடைய கிரியைகள். ஆனால் இந்த ஆண்டோட கிரிகள்ல ஆண்டவர் பயன்படுத்துற ஒரு நபர் வந்து எசேக்கியேல்.
அதே போல பிரியமானவர்களே, இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற நபர் யார் தெரியுமா? நீங்கள் தான். பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் தான். come on. Without you, come on, there's no revival. ஆட்கள் இல்லாம ஒரு ரிவைவல் இல்லையே. ஆமென், ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவர் பயன்படுத்துவார் சொல்லுங்க. நல்லா தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். come on, you need to be the voice of the Lord. பக்கத்துல you need to be the voice of the Lord. ஆமென். இந்த இசைக்கேல் நாவுகளை திறந்தனால அங்க ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. ஆனா இந்த எழுப்புதலுக்கு பிரியமானவர்களே ஒரு முக்கியமான எலிமெண்ட் இருந்தது. எடுத்து படிங்க, எசேக்கியேல் 37 verse 4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இன்னொரு தடவை படிங்க. அப்பொழுது அவர், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Again he said to me, prophesy to these bones and say to them, O dry bones, hear the word of the Lord. மறுபடியும் படிக்கிறேன். Again he said to me, prophesy to these bones and say to them, O dry bones, hear the word of the Lord. சொல்லுங்க, hear the word of the Lord. அத்தமா சொல்லுங்க, hear the word of the Lord. திரும்பி பார்த்து சொல்லுங்க, hear the word of the Lord. இன்னும் சத்தமாக, hear the word of the Lord. Hear the word of the Lord, people of God. One more time, hear the word of the Lord. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில கூட இந்த எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமான காரியம், more than your experience, is the word of the Lord. சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. Ezekiel didn't just somehow prophesy, but he prophesied the word of the Lord. சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆமென். ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்து எப்படி படைத்தாரு? அவருடைய வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை. His word is a word of creation. Hallelujah. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாற்றமல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man shall not live by bread alone. நம்ம வெறும் ரொட்டியை சாப்பிட்டு வாழுகிறவர் இல்லை, வெறும் ஆட்டிறைச்சி சாப்பிட்டு வாழுகிறவர் இல்லை. பக்கம் சொல்லுங்க, வெறும் ஆட்டிறைச்சி சாப்பிட்டாலே நீங்க வாழ்ந்துட முடியாது. ஐயோ, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஓ, நீங்க சாப்பிட மாட்டீங்களா? சரி, நீங்க பண்டி அரிசியா? சரி, வெறும் சோத்தை சாப்பிட்டு நம்ம வாழ முடியாது. கமான், சோத்து பான மாதிரி. சரி, ஆமென். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாற்றமல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய ஆவிக்கு ரீதியில் பிரியமானே, நீங்க பலவானுமாய் வாழ்வதற்கு, நீங்கள் வல்லமையா வாழ்வதற்கு, தேவனுடைய சித்தத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. Come on. If you need revival, people of God, the only element for revival is the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் உங்க வாழ்க்கையில் ஒரு அசைவை நீங்கள் காண முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் உங்க வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் நீங்கள் காண முடியாது. நோ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஆண்டவருடைய வார்த்தையோட நீங்க மேட்ச் பண்ண முடியாது. only the word. பக்கத்துல only the word, right? we are in the நம்ம என்ன காலத்துல இருக்கு தெரியுங்களா? எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல போறோம். முதல்ல சொன்னல, இஸ்ரேல் see what the acts of the Lord. அதுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். come on, பக்கத்தடி சொல்லுங்க, நல்லா தட்டுங்க. வெறும் ஆக்ட் மட்டும் பார்க்காதீங்க, ஆண்டோட கிரிகளை மட்டும் பார்ப்பாதீங்க. அது தப்பு கிடையாது, அதிலே ஊறாதீங்க. ஆண்டு இது செய்வாரா, ஆண்டு அது செய்வாரா, அப்படியே பார்க்காம டீப்பா பார்ப்பாங்க. பக்கம் சொல்லுங்க, you need to go deeper. come on. ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். திரும்பி சொல்லுங்க, ஆண்டு உங்களை பெரிய காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். சும்மா வெறும் பார்த்துட்டு போறது கிடையாது. ஓ, இது நல்லா இருந்தது, இது ஆண்டவர் எனக்கு செய்யல, ஓ இது இப்படி இருந்தது அப்படின்னு மாற்றம் இல்லை. Come on.
You need to see revival, and revival must happen through you, people of God, with the word of the Lord. இந்த எழுப்புதலுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியம். Come on. வேத வசனம் சொல்லுங்க, வேத வசனம். நான் இன்னைக்கு ஒரு போர்ஷன் நான் படிச்ச ஒரு வீடியோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவர் 70 வருஷத்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். Who do I send? Only you are. Did I send to you? 70 வருஷம். He served the Lord for 70 years. அப்பனா எத்தனை வயசு இருக்குன்னு தெரியல. You look very old. I think almost like 85 or 70, 90 years old. அவர்கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்டார், அப்படி நீங்க உங்களுடைய யங்கர் செல்ஃப், இப்போ 70 ஒரு 80 90 வயசு இருக்கீங்க, உங்களோட சின்ன வயசு ஆளுக்கிட்ட நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, என்ன அறிகுறை சொல்லுங்க? அவர் சொன்னார், மற்றதெல்லாம் விட்டுரு, ரைட், ஆண்டோட வேதத்தை மட்டும் பிடிச்சிக்கோன்னு சொன்னார். More than all the experience and more than all the things that I see, the most important thing is the word of the Lord. Pakistan, the word of the Lord. Say the word of the Lord. That's the word of the Lord. Come on. பாருங்க, சங்கீதம் 119 107 இங்க டேவிட் சொல்லுகிறான், இது டேவிடோட ஒரு prayer. Lord, revive me through your word. சொல்லுங்க, revive me. உம்முடைய வார்த்தை மூலம் என்ன செய்யுங்களா, உயிரடை செய்யுங்க. Only the word of the Lord can revive you, people of God. Come on. ஆண்டவர் அதை நம்ம கையில் கொடுத்துருக்கார். அது நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இப்போ டிஜிட்டலாக கொடுத்துருக்கிறார். I'm also using digital one. Amen. Amen. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 5 படிங்களேன். Read John chapter 1 verse 1 to 5. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்தது, தேவனாய் இருந்தது. In the beginning was the word, and the word was one with the Lord, and the word one was the Lord. அப்படின்றால் இந்த வார்த்தை யாரு? ஆண்டவர் இயேசு. சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு. பாருங்க, நான் என்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னா என்னோட வார்த்தை மூலமாக தான். நான் என்ன சொல்லுக்க போகிறேன்னு நான் இப்படி நெளிஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது. நான் எப்படி என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்? என்னோட வார்த்தை. அதே போல தான் God, Jesus expressed himself through the word. சொல்லுங்க, வார்த்தை. சொல்லுங்களேன். அப்புறம் படிங்களேன், தொடர்ந்து படிங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் வார்த்தை மூலம் உண்டானது. Come on, without the word there's nothing, people of God. Then உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Amen. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. Amen. பாருங்க, ஆண்டவர் வார்த்தை இல்லாமல் ஒன்றுமில்லை. பக்கத்துல ஆண்டவர் வார்த்தை இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 24:35 இது எல்லாத்துக்கும் தெரியும். Come on. Heaven and earth will pass away, but my words will by no means pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையோ ஒரு நாள் என்ன செய்யாதா, ஒளியாது. Come on. ஆண்டவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் பிரியமானவர்களே. Come on. The only thing you need to hold on tonight is the word of the Lord, people of God. அது மாறாது, அது பொய் சொல்லாது, அது ஜீவன் உள்ளது. Come on. எபிரேயர் 4:12, Hebrew 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கிறதா, ஜீவனா இருக்குது. சொல்லுங்க, ஜீவனா இருக்கிறது. அது மட்டுமல்ல, வல்லமை. The word of the Lord is living and powerful. சொல்லுங்க, powerful. அத்தமா சொல்லுங்க, powerful. Come on. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவன், ஒரு எழுப்புதல், ஒரு வல்லமை வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை. திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. Come on. ஆமென். இந்த மாலைவேளை கூட ஆண்டவர் இயேசு
parables, ஒரு வாமைகளை சொன்னார். ரைட்? எத்தனை பேருக்கு இந்த வாமை தெரியும்? ரைட்? parables, இந்த ஒருத்த விதைக்கிறான். என்ன விதைக்கிறான்? சீட் விதைக்கிறான். சீட் விதைக்கும் போது அது எல்லா இடத்துலையும் போய் விழுவுது. ரைட்? how many of you know about that? கை தூக்குங்க, நான் பார்க்குறேன் எத்தனை பேர் தெரியாதுன்னு. தெரியுங்களா? சொல்லுங்கள் என்ன தெரியும்னு. விதையை போட்டால் விதை நான் போட்டது அப்படின்றீங்களா? சரி சரி. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விதைக்கு உதாரணம் வந்து தேவனோட வார்த்தை. சொல்லுங்கள், தேவனோட வார்த்தை. இப்போ நான் ப்ரீச் பண்ணுறேன்ல, இது விதை போல. ரைட்? உங்கள் காதில் உழுவுறதும் உழுவாதும் அது உங்களோட வேலை. ரைட்? அதோட கிரவுண்ட், சொல்லுங்க கிரவுண்ட். போய் உழுவுதுன்னு தெரியுங்களா? அந்த நிலம் வந்து உங்களோட இருதயத்தை போல. சொல்லுங்க இருதயம். கமான். ஒரு நல்ல நிலம் வந்து அந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்யுமா, அதன்படி செயல்படுறது மாற்றம்ல கனி கொடுக்கும். சொல்லுங்க கனி கொடுக்கும். ஒரு நல்ல நிலம் இல்லாதது வந்து வார்த்தை என்ன செய்ய கனி கொடுக்காது. 2-3 நிலத்தை சொல்லுகிறேன். ஒன்று வந்து வழி அருகே. சொல்லுங்க வே சைடு. இந்த வே சைடில் போகிறது என்ன தெரியும்? வழி அருகே என்ன சொல்றீங்களா, ஜனங்களை மிதிப்பார்கள். அது மட்டும் இல்லை, குருவி. சொல்லுங்க குருவி வந்து விதையேற்று. பாருங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோட வார்த்தை கேட்குறீங்களோ அந்த வார்த்தையை திருடுறதுக்கு பிசாசு ஒருத்தர் இருக்கான். புரியுதுங்களா இல்லைங்களா? எத்தனை பேர் தெரியும் போன வாரம் என்ன ப்ரீச் பண்ணணும்? திடீர்னு கேட்டால் தெரியாது, யூடியூப் போய் பார்க்கணும். சரிங்களா? how many of you know what you read this morning? என்ன படிச்சுங்க? இல்லை நான் படிக்கவே இல்லை. சரி, உண்மையாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. பாருங்க, வார்த்தை இல்லாமல் பிசாசு என்ன செய்யணும்னா உங்களை வச்சிருப்போம். ஏன்னா பிசாசு தெரியும், வார்த்தை இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வல்லமை. சொல்லுங்க வல்லமை. வார்த்தை இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் வல்லமை இல்லை. நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கண்டிப்பாக வாசிங்க. எத்தனை பேர் வாசிப்பீங்க? சரி, 1 2 3. மற்றவங்களாம் சரி வெரி பிஸி. சரி, அங்கே ஆண்டவர் இயேசு அவர் பேப்டைஸ் பண்ணிட்டோன்னு he was in fasting for 40 days. அங்கே பிசாசு வந்து 40 நாள் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறான்னா டேம் பண்ணுறான், சோதிக்கிறான். ஆனால் இந்த 40 நாளும் சோதிக்கப்படும் போது அங்கே 3 இன்சிடென்ட் தான் பார்க்குது. இப்போ 40 days was tempted. ஆனால் இந்த 3 இன்சிடென்ட்ல பிசாசு ஆண்டவர் ஜெயிச்சார். சொல்லுங்க ஜெயிச்சார். கமா. he was நம்ம மாதிரி அவர் மனுஷன், நம்ம மாதிரி பலவீனம், சரீரத்தில் பலம் இல்லை. ஆனால் அவர் ஜெயிச்சார். எப்படி தானே ஜெயிச்சார்? ஆண்டோட வார்த்தை. சொல்லுங்க வார்த்தை. ஒவ்வொரு தடவையும் பிசாசு சோதிக்கும் போது வார்த்தை இப்படி எழுதியிருக்கு. எப்படி அவர் சொல்ல முடியும்? ஏன்னா அவரே வார்த்தையாக இருந்தார். சொல்லுங்க அவரே வார்த்தையாக இருந்தார். அது மட்டும் இல்லை பிரியமான, நீங்களும் ஜெயிக்க முடியும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்குமோ? சொல்லுங்க எனக்குள்ளாக இருக்கும்போது. வார்த்தை இல்லாத இடத்துல வல்லமை நீங்கள் பார்க்க முடியாது. See how important is the word. நீங்கள் தான் கல்டிவேட். சொல்லுங்க கல்டிவேட். சொல்லுங்க கல்டிவேட். ஆண்டோடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் போது ஒரு ஜீவனை ஆண்டவர் கொண்டு வருவார். Come on. There's power in the word of the Lord, and the word of the Lord that was inside of you will produce power that you can overcome every temptation and you can be more than a conqueror, people of God. இந்த மாலைவெல்ல கூட இந்த வார்த்தை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். பக்கத்துல சீரியஸா எடுத்துக்கணும். சும்மா ஒகேஷனா இல்ல. Come on. டெய்லி. சொல்லுங்க டெய்லி. சொல்லுங்க டெய்லி. எப்படி சரீர பிரகாரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு தேவையோ, ரைட்? சாப்பிட்றோம்ல. I love food. அதனால தான் இப்படி இருக்கேன். I try to reduce but cannot. என்னோட ஒய்ஃப் சொன்னாங்க your metabolism very lowன்ட்டாங்க. she is doctor. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். ஒரு வேளை சாப்பிட்றேன், அப்பயும் ஏறிடுது. அப்புறம் தான் எல்லாம் விருந்துக்குலாம் கூப்பிடுறாங்க. சரி, ஆட்டுக்கறி பார்த்தோன்னே சாப்பிட்றதுக்கு இழுக்குது. சரி, பாருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சரீரத்தில் சாப்பாடு தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஆவிக்குரிய இதில் சாப்பாடு தேவை. அது சாப்பாடு என்ன தெரியும்னா ஆண்டோட வார்த்தை. சொல்லுங்க ஆண்டோட வார்த்தை. ஆண்டோட வார்த்தை இல்லை என்றால் உங்களோட ஆவிக்குரிய மனுஷன் வீக். சொல்லுங்க வீக்காக இருப்பான், இல்லை செத்து போயிடும். இப்போ சொல்லுங்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு கொடுக்குறீங்களா? How strong is your inner man? இந்த எழுப்புதலுக்கு ஆண்டோடைய வார்த்தை தேவை. நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துகிற மாற்றம் இல்லை, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பக்சனா வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Come on.
எல்லாருமே எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றோம். ஆனா எழுப்புதலுக்கு ஜெபிக்கிறதோட ஜெபம் ரொம்ப தேவை. சொல்லுங்க, ஜெபம் ரொம்ப தேவை. ரெண்டு முக்கியமான எழுப்புதல் ரொம்ப முக்கியம். ஒன்று ஜெபம், ரெண்டாவது ஆண்டோட வார்த்தை. சொல்லுங்க, ஆண்டோட வார்த்தை. அதுதான் என்ன சாஸ்ன்னு சொல்லாங்க. சாஸ், SAURC, உற்பத்தி. அங்கிருந்து தான் ஒரு எழுப்புதல் வருகிறது பிரியமானவர்களே. அப்படி வார்த்தை உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் அது பிசாசன் திருடிட்டு போயிட்டான்னு தான். அதை திருடாம நீங்க தான் பாதுகாக்கணும். பகவான் நீங்க தான் பாதுகாக்கணும். come on, you need to cultivate. சொல்லுங்க cultivate. சொல்லுங்க cultivate. உங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? you need to cultivate. Never let the devil to steal the word of the Lord from you. come on, ஒரு மறதி இல்ல, அது மேல ஒரு சீரியஸ்னஸ் இல்ல, அதெல்லாம் விட்டுட்டு come on, we need to, if we want to see the revival in our life, come on, you need to go deeper in the word of the Lord, people of God. வசனம் இல்லாமல் ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. பக்கத்துல வசனம் இல்லாமல் ஒண்ணும் செய்ய முடியாது. விசேஷம் இல்ல, நம்ம மலேசியா தேசத்துல இருக்கோம். come on, and somehow we are Indian. come on, நம்ம தமிழர் தானே. எத்தனை பேர் கவர்மெண்ட்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண? I don't know. எத்தனை பேர் போறீங்க? No, our future is not in a government stock. come on, I'm not saying our government is bad. நான் பாலிடிக் நியூஸ்ல கொண்டு வரல. ஆனால் நம்மளோட ஃபியூச்சர் எங்க தெரியுமா இருக்குது? ஆண்டவர் கையில இருக்கு. பக்கத்துல ஆண்டவர் கையில இருக்கு. come on, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவர் கையில மாற்றமில்லை, ஆண்டவர் வசனத்தை பயன்படுத்த வேண்டும். come on, நம்ம கையில வார்த்தைகள் இருக்கும்போது ஒரு எழுப்புதல் தேவன் கொண்டு வருவார். ஜோஷுவா 1:8 இதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. ஆண்டோட வார்த்தை இருக்கும்போது பிரியமானவர்களே நீங்கள் செழிப்பாக காணப்படுவீர்கள். சொல்லுங்க செழிப்பு. come on, அங்க போட்டுருக்கு you will be prosperous and success. சொல்லுங்க success, ஒரு வெற்றி. சொல்லுங்க வெற்றி. இது எங்க இருக்குது? ஆண்டோட வார்த்தையில் இருக்கு. பக்கத்துல ஆண்டோட வார்த்தையில் இருக்குது. சங்கீதம் 1:2-3 நீங்க படிச்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டோட வார்த்தையை படித்து தியானம் பண்ணும் போது அங்க என்ன தெரியுமா நடக்கும்? you will be fruitful. சொல்லுங்க கனி கொடுப்பீர்கள். சத்தமா சொல்லுங்க கனி கொடுப்பீர்கள். ஐயோ சத்தமா சொல்லுங்க கனி கொடுப்பீர்கள். you will not barren. come on, ஆண்டோட வார்த்தை இருக்கிற இடத்துல நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அங்க போட்டிருக்கிறது நீங்கள் எதெல்லாம் செய்கிறீர்களோ அதை வாய்க்க செய்வார். come on, whatever he does shall prosper. come on, it because of the word. சொல்லுங்க வார்த்தை. அங்க போட்டிருக்கிறது சங்கீதம் 1:2. இது எங்க மாமா வந்து பாஸ்டர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்க பிடிச்சி அப்படி இழுப்பார். மனப்பாடம் சொல்லணும், அதுதான். இப்போ எத்தனை பேர்லாம் அதெல்லாம் செய்கிறீங்கன்னு தெரியல. சொல்லணும். சொல்லணும்னா சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இருக்குது, திருட்டுத்தனமாக சாப்பிடலாம். பட் சொல்லணும்னா இங்கே அப்படியே இழுப்பார். உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? சரி சரி. என்னது? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அதில் பிரியமா இருக்கிறவன் பாக்கியவான். சொல்லுங்க பாக்கியவான். You meditate in the word of the Lord. Blessed is the man who what? படிங்க அந்த வசனத்தை. Psalm chapter 1 verse 2. show Selena show சரி பாருங்க. But his delight, சொல்லுங்க delight is in the word of the Lord. சொல்லுங்க word of the Lord. delight சொல்லுங்க சந்தோஷம். கஷ்டமா படிக்காதீங்க. எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தை ஒரு கோத்தா சிஸ்டமா படிச்சுக்கிட்டு கஷ்டமா, ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கணும்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். நோ, டிலைட் சொல்லுங்க டிலைட். நம்மளோட மன மகிழ்ச்சி. சொல்லுங்க மன மகிழ்ச்சி. without the word of the Lord don't do anything. பக்கத்துல don't do anything. come on, போட்டிருக்கிறது day and night. சொல்லுங்க day and night. ராத்திரி ஒரு தடவை சாப்பிடுங்க, காலையில் ஒரு தடவை சாப்பிடுங்க. ஆமென். அப்புறம் போட்டிருக்கு என்னது பாருங்க. you shall be tree that planted by the rivers of water. தண்ணீர் அருகே நடப்பட்ட மரம். சொல்லுங்க மரம். அப்படின்னா செழிப்பா இருப்பீர்கள். செழிப்பா இருப்பீர்கள். சொல்லுங்க செழிப்பா இருப்பீர்கள். அப்புறம் போட்டிருக்கு என்னது? bring forth its fruit in season. you will be fruitful. சொல்லுங்க கனி கொடுப்பீர்கள். come on, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை. அடுத்து போட்டிருக்குது
whose leaf shall not wither. இலை உழுவாது, முடி கொட்டும். சரி சரி, இது ஃபேஷன். சரி, அப்படின்னா நீங்க you will be healthy. சொல்லுங்க healthy. come on. அடுத்து போட்டிருக்குது என்னது? whatever. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, whatever you does shall prosper. நீ எதை செய்கிற, திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீ எதை செய்கிறியோ அது ஆசீர்வதிக்கப்படும். நீ எதை செய்கிறியோ come on, அது ஆசீர்வதிக்கப்படும். come on, திருப்பி பார்த்து சொல்லுங்க, நீ எதை செய்கிறியோ அது ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு ஒரு பெரிய கத்துல கொடுமா. come on. இந்த மாலை வேளை கூட பிரியமானவர்களே, you need the word of the Lord. அதான் சொல்லுங்க, you need the word of the Lord. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்களோ, சத்தியம் என்ன செய்யுமா? உங்களை விடுதலையாக்கும். you shall know the truth and the truth will set you free. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். எந்த இடத்துல இந்த மாணவர்கள விடுதலை வேணும்? come on. ஜெபிக்கிறது நல்லது, போதகர்கிட்ட ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் உங்க வாழ்க்கையில வசனம் இருக்கும்போது வசனம் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். come on. ஏன்னா வசனத்துல வல்லமை இருக்கு. come on. Don't just go for the experience. Go to the source of deliverance. Go to the source of breakthrough, people of God. The word. So the word. Focus on the word. அடுத்து என்ன போட்டிருக்குது? Right? அடுத்து என்னது? சங்கீதம் 107:20 பாருங்க. He sent his word and healed them and delivered them from destruction. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல சுகம். சொல்லுங்க சுகம். அதுதான் உங்களோட மருந்து. சொல்லுங்க மருந்து. காலையில ஒரு தடவை கன்ஃபெஸ் பண்ணுங்க, ராத்திரி ஒரு தடவை கன்ஃபெஸ் பண்ணுங்க, ரைட், மத்தியானம் ஒரு தடவை கன்ஃபெஸ் பண்ணுங்க. எப்படி பீல் எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் பீல் எடுக்கிறீங்க? பீல்லாம் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லல, அதை நீங்கள் குறைக்கிறதுக்கு ஆண்டோட வார்த்தை பாருங்க. ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். பகசம் சுகத்தை கொடுக்கும். ஏன் தெரியுங்களா? அது ஆண்டோடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் போது பிரியமானவர்களே, உங்களுக்கு கண்டிப்பா தேவன் சுகத்தை கொடுப்பார். come on. அடுத்தது keeps you holy. உங்களை பரிசுத்தமாக்கும் தேவனுடைய வார்த்தை. யோவான் 15:3 ஆண்டவர் சொல்கிறார், you already clean because the word that I spoken over you. சங்கீதம் 119 வசனம் 9, 10, 11 சொல்லுகிறது, நீங்கள் எப்படி உங்களுடைய வழிகளை சுத்தம் பண்ணுவீர்கள் தேவனுடைய வசனத்தின்படி. வசனம் 11 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ணுவான்? எப்படியா? தேவனுடைய வார்த்தையின்படி. அடுத்தது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். come on, வாக்கை. come on bro, ஹாமிங்களா? ஆமென். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும்போது நீங்க பாவம் விழுவ மாட்டீங்க. பக்கத்துல விழுவ மாட்டீர்கள். எத்தனை பேர் விழுந்து விழுந்து போறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தை உங்க உள்ளத்துல வைங்க, விழுவ மாட்டீர்கள். திரும்ப சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தை தேவை, உங்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாததுல கண்டிப்பா விழுந்துருவீங்க. இருக்கீங்களா? ஆண்டவர் ஏன் பிசாசிட்ட விழுவல தெரியுங்களா? அவரே வார்த்தை. அடுத்தது பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை ரோமர் 10:17 உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். சொல்லுங்க விசுவாசம். விசுவாசம் என்பது ஆண்டவர்கிட்ட இருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வது. ஆமென். நான் எப்பயும் சொல்றது ஒரு காரியம் வந்து, faith is the currency of heaven. நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 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 கரன்சி என்ன தெரியுங்களா? அது விசுவாசம். சொல்லுங்க விசுவாசம். விசுவாசம் மூலம் பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டாரு. அந்த ஆயத்தப்படுத்தின காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும் போது அது விசுவாசத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். சொல்லுங்க ப்ரிப்பேர் பண்ணும். come on. The word of the Lord will prepare you to receive what God has for you. Come on, people of God. இந்த மாலை வேளையில அநேக பேர் அநேக காரியத்தை ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் ஏன் செய்யல ஒரு கேள்வி இருக்கும்.
இருக்கீங்களா இல்லைங்களா? அதுக்கு தேவை ஆண்டவர் ஏற்கனவே செய்துட்டார். பக்கத்தில் ஆண்டவர் ஏற்கனவே செய்துட்டார். திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய விடுதலை, உங்களுடைய அற்புதம். திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய அற்புதம். கமான். அடுத்து என்ன? உங்களோட ஆசீர்வாதம், உங்களுடைய எதிர்காலம். அடுத்தது வேற என்னது சொல்லுங்க? கமான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் ஜெபித்த காரியங்கள் சொல்லுங்க. உங்களுடைய சுகங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆயத்தப்படுத்தினார். சொல்லுங்க, ஆயத்தப்படுத்திட்டார். எங்க ஆயத்தப்படுத்தினார்? ஆண்டவர் இந்த சிலுவையில் ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னது? எல்லாம், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. It is finished. சொல்லுங்க, it is finished. சத்தமா சொல்லுங்க, it is finished. Come on. எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஆனால் இந்த செய்து முடித்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவை என்னது? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். இந்த விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுகிற ஒரே காரியம் தேவனோட வார்த்தை. சொல்லுங்க, தேவனோட வார்த்தை. எப்படி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் காணப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் உங்க வைத்திருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை என்ன செய்ய தெரியுங்களா? தயார்படுத்தும். சொல்ல, தயார்படுத்தும். சத்தமா சொல்ல, தயார்படுத்தும். ரைட். நான் ஒரு 2020 2020 I was praying for something. ரைட். நான் ஒரு காத்துக்கா ஜொசாயா இருங்கல்ல, அவனுக்கு ஜாப் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோட ஒய்ஃபு மாசமாக இருந்தாங்க. காம்ப்ளிகேஷன்னா நிறையா காம்ப்ளிகேஷன். கழுத்தில் அது சுற்றி இருக்கதா, நார்மல் டெலிவரி முடியாது, ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி யூ நீட் டு கோ ஃபார் சிசேரியன். ரைட். நிறையா காம்ப்ளிகேஷன். நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணோம், we don't want to go. இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன்லாம் நம்முடைய டாக்டர்லாம் நிறைய சொன்னாங்க. ரைட். டாக்டர் இஸ் குட். அவங்களோட இதை கேளுங்க. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம்? விசுவாசத்தில் காணப்பட்டோம். we want a normal delivery. சொல்லுங்க, நார்மல் டெலிவரி. ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாதபடிக்கு நிறைய ஆபத்து சூழ்நிலைகளாக இருந்தது. நான் என்ன செஞ்சு தெரியுங்களா? ஜெபம் பண்ணேன். சொல்லுங்க, ஜெபம் பண்ணேன். நான் ஃபாஸ்ட் எடுத்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்னோட பேசினார். சங்கீதம் 36 பேசினார். என்ன பேசினார் தெரியுங்களா? நான் உனக்கு அற்புதத்தை செஞ்சிருவேன், இதை பார்த்துக்கொள்ள நான் பேச கிடையாது. புரியுதுங்களா? நான் எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அற்புதத்துக்கு. சொல்லுங்க, அற்புதத்துக்கு. கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? அற்புதத்துக்கு. சொல்லுங்க, அற்புதத்துக்கு. ஏன்னா அற்புதம் ஆண்டவர் ஏற்கனவே வைத்துட்டார். சொல்லுங்க, வைத்துட்டாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் ஏற்கனவே அற்புதத்தை, உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே வைத்துட்டார். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? அந்த காரியத்துக்கு ஜெபம் ஆண்டவரை திருப்படி போய் செய்யுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேடிக்கையாக இருக்குல்ல? ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசின காரியம், நீ பயப்படாத, நான் என்ன செய்கிறேன்னா உன்னோடு இருக்கிறேன்னு தான் பேசினார். நான் கேட்ட காரியத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்ததும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை பயப்படான்னு சொன்னபோது என்னுடைய இருதயத்தில் ஒரு விதமான பயங்கள் போச்சு, கலக்கங்கள் போச்சு. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன தெரியுங்க செஞ்சாரு? தயார்படுத்தினார். சொல்லுங்க, தயார்படுத்தினார். The moment I read the word, the moment when the Lord speak to me through the word, all the fear is gone. God prepared me and I know God will do for me. ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற ஒரு உறுதி. சொல்லுங்க, உறுதி. சொல்லுங்க, உறுதி. உடனே டாக்டர் போய் பார்த்தோம். டாக்டர் சொன்னா நோ மோர் காம்ப்ளிகேஷன், they will be in normal delivery. எல்லாமே நார்மல் டெலிவரி. ஆண்டவர் அற்புதம் செய்தார். புரியுதுங்களா? பாருங்க, that's how powerful is the word of the Lord. ஆண்டோட வார்த்தை இருக்கும்போது ஆண்டோடைய அற்புதத்துக்கு உங்களை பயன்படுத்தும். அப்படின்னா இந்த மாலைவேளையில கூட எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை வேணும், நீங்க ஜெபம் பண்ண அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையில காணப்பட வேண்டும். அதுதான் உங்களை அந்த அற்புதத்துக்கு தயார் பண்ணும். Come on. அதுதான் உங்களை அந்த அற்புதத்துக்கு உங்களை என்ன செய்யுமா? உங்களை வெளிப்படுத்தும். ஏன் சில சமயம் நம்ம கேட்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் you are not ready. பக்கத்துல you are not ready. Come on. புரியுதுங்களா? நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய செய்யறோம், ஆனால் ஆண்டவர் சில சமயம் பாப்பா you are not ready. எப்படி நீங்க தயார் பண்றது? ஆண்டவருடைய வார்த்தை. சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. The word of the Lord will shape you in order. The word of the Lord will shape you to receive the things that you ask from the Lord. இந்த மாலைவேளை கூட பிரியமானே, இந்த எழுப்பு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய வார்த்தை. சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. அதான் சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம ஒன்று செய்ய முடியாது பிரியமானே.
You and I need to go deeper in the word of the Lord. கொலோசியர் 3:16 ஆங்கிலத்தில் சொல்றது, let the word of the Lord dwell inside of you richly. சொல்லுங்க richly. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அதிகமாக, சொல்லுங்க அதிகமாக. ஏன் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் பாவத்தில் விழுவல, அவர் அற்புதம் நிறைந்தவராக காணப்பட்டார். அவர் வாழ்க்கையில் போகிற இடமெல்லாம் சூழ்நிலைகள் மாறிச்சு. அவர் வாழ்க்கையில் போகிற இடமெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தது. ஏன் தெரியுங்களா? அவரே வார்த்தையாக இருந்தார். ஆமென். அது போல தான் நீங்கள் ஆவணும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். யோசுவா 1:8 அங்க சொல்லுகிறது, this book of law shall not depart from your mouth. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உங்கள் நாவை விட்டு பிரியாதிருப்பதாக. தேவனுடைய வார்த்தை படிங்க. பக்கத்துல படிங்க. தட்டி சொல்லுங்க, go to the basic, read the word of the Lord. நாவை திறந்து படிங்க. சொல்லுங்க, நாவை திறந்து படிங்க. மனசுலே படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. மரியாதை மனசுல இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. மரியாதை மனசுல இருக்குது. மனசுல வச்சு என்ன இருக்குது? புரியுதுங்களா? வசனம் சொல்லுது, உன் நாவை விட்டு. come on, this book of law shall not depart from your mouth. சொல்லுங்க, mouth. வாய் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு கிடையாது. சாப்பிட்றதுக்கு மாற்றம் இல்லை. ரைட்? வார்த்தையை படிப்பது. சொல்லுங்க, படிங்க. அதான் சொல்லுங்க, படிங்க. come on. If you're not reading, come on, take a decision to read the word of the Lord. Pray the word of the Lord. தேவனுடைய வார்த்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்யுங்க. confess. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்யுங்க? declare பண்ணுங்க. சொல்லுங்க, declare. confess வந்து அறிக்கை. declare is what? தமிழ்ல என்னது? declare the word of the Lord. சேமா. சரி, அடுத்தது அங்க போட்டிருக்குது, உங்களோட என்னது? அதை இரவும் பகலும் தியானிங்க. சொல்லுங்க, தியானிங்க. ஆண்டவர் வசனத்தை நீங்க படித்த பிற்பாடு அதையே யோசிச்சு கொண்டிருங்க. இங்க இருந்து இங்க போகணும். சொல்லுங்க, இங்க இருந்து திரும்பி சொல்லுங்க. இங்க இருந்து திரும்பி சொல்லடா, என்னை பார்க்குறேன். இங்க இருந்து இங்க போகணும். இங்க இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஆனா இங்க இருக்கும்போது ஒரு விடுதலை வரும். ஹல்லேலூயா. வேத வசனம் அதுதான் சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வாக்கை எங்க வச்சேன்னா என்னுடைய எண்ணத்தில் இல்லை, எங்க? என்னுடைய இருதயம். சொல்லுங்க, இருதயம். come on, you need to fill your heart with the word of the Lord, people of God. அப்புறம் அதுல எழுதி இருக்கிறபெல்லாம் செய். சொல்லுங்க, செய். திரும்ப சொல்லுங்க, just do it. come on. amen. like Nike, just do it. யாக்கோபு முடிக்கிறேன். கவலைப்படாதீங்க. ஜேம்ஸ் 1:22. இது எப்படிப்பட்ட அடின்னு தெரில, நல்ல அடி. சரிங்களா? எல்லாத்துக்கும் இல்லை, அடி இல்லைன்னா நீங்கள் செய்யலாம், அடி இல்லை. அது ஒன்று கேளுங்க. பட் பி டூவர்ஸ் ஆஃப் த வேர்ட், நாட் ஹியரர்ஸ் ஒன்லி. என்னது? ஒன்லி டிசீவிங் யுவர் செல்ஃப். திரும்ப சொல்லுங்க, வசனத்தை கேட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க, அதை செய்யுங்க. கமா, நல்ல கிள்ளி சொல்லுங்க. வசனத்தை சும்மா காதல வாங்கி காதல விட்டுட்டு போயிடாதீங்க, அதில் செய்யுங்க. கமா, செய்யாமல் ஒன்று விடுதலையும் இல்லை. ஓ, இன்னைக்கு பாஸ்டர் நல்லா ப்ரீச் பண்ணார், ஓ அந்த யூடியூப்பில் பார்த்து நல்லா இருந்தது, நல்லா இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரியமானே, அதை நீங்கள் செய்யும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரிகளை பார்ப்பீர்கள். கமா, we must be doers. because you must be doers. தெரியுமா பாஸ்டர், நீ செய்யணும் சொல்லுங்க. come on, ஒரு அடி கொடுத்து சொல்லுங்க, just do it. come on. ஆண்டோட வார்த்தை இருக்கிற வேளை பிரியமானே நம்ம வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் தேவன் கொண்டு வருவார். come on, you need to revival. come on, revival only happen when we have the word of the Lord. Revival only happen when we do the word of the Lord. come on, revival only happen, come on, when we live in the word of the Lord, people of God. இந்த மாலை வேளை கூட இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் உங்களை தயாரப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நாம் செய்யாவிட்டால் பிரியமானே எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா?
from praying you need to do. சொல்லுங்க, you need to do. என்ன செய்யணும்னா ஜெபிக்கிற இடத்துல இருந்து செய்கிற இடத்துக்கு போகணும். சொல்லுங்க, செய்கிற இடத்துக்கு போகணும். come on. ஆமென். அங்க யாக்கோபு சொல்லுது, நீங்க கேட்டுட்டு மட்டும் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்களா? சொல்லுங்க, உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்களா? அதான் வேத வசனம். இந்த மாலை வெள்ளு கூட there's something greater things that God is going to do in our midst. ஆண்டவர் நம்ம இந்த season, சொல்லுங்க, இந்த season, don't miss this season. இந்த சீசனை நீங்க விட்டுறாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு சீசன்ல ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம சில சமயம் அநேக வேளை மிஸ் பண்ணிடுறோம். ஒரு சகோதரன் வந்து சொன்னார் என்கிட்ட, என்ன சொன்ன, ஆண்டவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனால் சில சமயம் நான் முன்ன போறதுனால அதை மிஸ் பண்ணிடுறேன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் மிஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண, அது குறித்து நினைச்சா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? புரியுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஐ லைக் டு டாக் டுடே. ஷேர் வாங்கிறதுக்கு இருந்தேன். ஷேர் லால்லாம், அது கேம்பிள் கிடையாது, இட்ஸ் எ லீகல் திங். அது அப்போ வந்து அது என்ன ஷேன்னு தெரில. பட் நான் வாங்க நான் பார்த்தேன், ரொம்ப ஏர்ச் இருந்தது வாங்கிறதுக்குன்னு. ஆனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து 75 cents. 75 cents. ஒரு 3 மாதம் கழிச்சு நான் திறந்து பார்க்குறேன், அதோட ப்ரைஸ் வந்து 3 ringgit 75 cents. ஷேர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருந்தா தெரியும். 3 ringgitனா எவ்வளோ? 3 வெள்ளி ஏறிடுச்சு. 3 வெள்ளின்னா நான் போட்ட காசுக்கு வந்து ஐ கேன் மேக் 60,000. ஏனோ புரியுங்க, 60,000 வெள்ளி. சொல்லுங்க, 60,000 வெள்ளி. 3 வெள்ளி ஏறிடுச்சுன்னா தெரியுங்களா? அந்த மாதிரி கேட்கும் போது எப்படி இருக்கும்? அதுதான் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்க, மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரிய காரியங்கள் பார்க்க சொல்ல, பெரிய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் செய்யாவிட்டால் இந்த மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த மனசு உடஞ்சி போய் தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் நடக்காது. Tonight God is about to, ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறாரு. நீங்க அதுல பங்கா இருக்கிறது தேவன் உங்களை அழைக்கிறார். அதுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. Without the word you cannot move anywhere. Come on. நீங்க கேட்கிறது நம்ம ஆண்டவர்ட்ட இந்த அற்புதத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க கேட்கிற ஒரே காரியம், Lord I need your word. கேட்போமா ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆமென்.